இன்ஃபோசிஸ் வந்து பைபேக் அனௌன்ஸ் பண்ணாங்க. நியர்லி அபவுட் 18,000 crores அண்ட் த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு பார்த்தீங்கன்னா 1,800 rupees, வே ஹையர் than தி மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லணும். அந்த ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா November 14th கொடுத்துருந்தாங்க. ஆனால் எத்தனை பேர் அந்த பைபேக் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா இன்னும் நமக்கு வரலை. அண்டு வரும்போது பார்ப்போம் எப்படி இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த பைபேக் வந்து ஆல்மோஸ்ட் ஃபெயிலியர் அப்படின்னு நான் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா 2 காரணம் நான் சொல்லுவேன். ஒரு காரணம் என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டோட டாக்ஸேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவேன். இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டெட் இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ் வந்து ஷேர் ஹோல்டரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக பணத்தை வந்து கம்பெனிலேருந்து இந்த மாதிரி பைபேக்கில் செலவு பண்ணுறதுக்கு பார்த்தா அவங்க வந்து கம்பெனிலே வச்சுக்கிட்டு அதை வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர் ஃபியூச்சர் க்ரோத்துக்கு யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஷேர் ஹோல்டர்ஸ் நினைக்கிறதுனாலையும் இது வந்து ஒரு ஃபெயிலியராக தான் போய் முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து முதல் காரணம் என்னன்னு பார்த்துடலாம். இந்த டாக்ஸேஷன் இஷ்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் கொண்டாந்துருக்காங்க இந்த ரீசெண்ட் டைமில். என்ன அப்படின்னா இந்த பைபேக் வந்து அதுக்கு பே பண்ணுற டேக்ஸை வந்து கம்பெனிலேருந்து இந்த ஷேர் ஹோல்டருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் த பிக்கஸ்ட் செட்பேக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா கம்பெனி வந்து முன்னாடியெல்லாம் எப்படின்னா 20% பே பண்ணுவாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அது வந்து ஃப்ரீ ஃப்ரம் டேக்ஸாக இருக்கும். அது ஃபுல்லி வந்து எக்ஸம்டட் ஃப்ரம் டேக்ஸாக இருந்தது. இப்போ வந்து என்டையராக மாறினால இந்த டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி the entire money, there is 1,800 rupees வந்து will be treated as a dividend. There is a deemed dividend from the company. அதுக்கு நீங்கள் என்ன ஸ்லாபில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டி வரும். இஃப் 18% இருந்தீங்கன்னா 18% டேக்ஸ் பேமெண்ட் பண்ண வேண்டி வரும். இந்த உங்களுடைய பர்ச்சேஸ் காஸ்ட் இருக்குல்ல, சப்போஸ் 1,400 rupees வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து என்டையர்லி ட்ரீட்டட் ஆஸ் அ கேபிட்டல் லாஸு. ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஏதாவது கேபிட்டல் கெயின் வந்துச்சுன்னா அதோட அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இந்த டேக்ஸ் ட்ரீட்மெண்ட்டில் மாற்றம் இருக்கிறனால இந்த பைபேக் வந்து அட்ராக்டிவாக இல்லாமல் போயிடுது அப்படின்னு வேற சொல்லணும் நம்ம. இதுதான் என்னுடைய வியூ அபவுட் ஏன் வந்து இன்ஃபோசிஸ் பைபேக் வந்து அந்த லெவலுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணல அமங் த ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறதுக்கு.